ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 6 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம கிம் பையனும் ரொம்ப கோவமாக ஏஞ்சலோட கையை பிடிச்சு தரன்னு கூட்டிகிட்டு வர்றதை பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு அட பைத்தியக்காரி, என் கையை விடுடி, என் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு ரொம்ப கோவமா அங்க பாத்தியா என்னோட சோடா என்ன சொன்னான்னு கேட்டியா, அதுவும் அந்த கிம் அவனை போய் லவ் பண்றேன்னு என்னோட சோடா ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, நீ எதுவும் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலை பார்த்து பேன் பண்ணு கோவமா கேட்கறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு திருன்னு முடிச்சுக்கிட்டே, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த காலத்துல பையனை லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே, பொண்ணு லவ் பண்ணாதானே தப்பு, இவதான் பையனை தானே லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கேட்கறத பார்த்தோன்னே நம்ம பேன் பண்ணு ரொம்ப கோவமா, ஏய் லூசு, கிம் ஒரு கெட்ட பையன், அவனை போய் என் ஃப்ரெண்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவனை எல்லாம் போய் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணு ரொம்ப கோவமா சொல்றத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு சரி ஓகேப்பா, கிம் கெட்டவனா இருந்தா என்ன, அவன் உடம்புல இப்போ நீ தானே இருக்க, அப்போ நீயே உன்னோட ஃப்ரெண்டை சமாளிச்சுக்கோ, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன ஆளவிடு சாமின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் போக பார்க்கறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு ரொம்ப கோவமா, என்னம்மா கண்ணு, நீ அப்படி சொல்ல வரியா, என்னை விட்டுட்டு போகலான்னு நினைச்சியா, இப்ப இந்த உடம்புல நான் இருக்க காரணமே நீ தானே, அப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா உன்னை உன்னோட காடி கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு ஏஞ்சலை பார்த்து மிரட்டவும் ஏஞ்சல் பொண்ணு என்ன குழந்தை, நீ என்னைய மிரட்டி பார்க்கலான்னு நினைச்சியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு சொல்லவும் பேன் பொண்ணு ஏஞ்சலை பார்த்துட்டு, ஓ உனக்கு என் மேல பயம் இல்லை, நான் உன்னை உன்னோட கடவுள்கிட்ட மாட்டி விட தான் போறேன்னு சொல்லிட்டு இவ மிரட்டுறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு சமாளிக்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே, அட குழந்தை, நீ என்ன சீரியஸா நினைச்சுக்கிட்டியா, நான் உன் கூட சும்மா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், இதுக்காக நீ போய் சீரியஸா காடு கிட்ட எல்லாம் சொல்ல போறியா, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன், இப்ப என்ன அவளுக்கு கிம்ம லவ் பண்ணக்கூடாது, அதுதானே மேட்டர், நான் சொல்றத கவனமா கேளு, சோடா பொண்ணு கிம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னா அவன் உடம்புல இருக்க நீ தான் அவன் மேல வெறுப்பா காட்டணும், அப்பதான் கிம்மு மேல வெறுப்பாயி அவ லவ்வே பண்ண மாட்டா, எப்படி இருக்கு என்னோட ஐடியான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு சொல்றத பார்த்தோன்னே பேன் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேனும் ஏஞ்சலும் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருப்பாங்க. இங்க சோடா பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம பேன் பொண்ணு யாருக்கும் தெரியாம சோடாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஓரமா யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வரப்ப சோடா பொண்ணு ஏய் என்ன பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கப்ப பேன் பொண்ணு அங்க டாகோட பாத்ரூம் இருக்கும், அது மேல சோடா பொண்ணு நிக்க வச்சுட்டு இவ பாட்டு சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா இப்ப நீ டாகோட பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்க, இப்போ உன் மேல டர்ட்டி ஸ்மெல் எல்லாம் வந்துகிட்டு இருக்க, அதனால உன் மேல எனக்கு எந்த லவ் இல்லை, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஏஞ்சல் பொண்ணு கீழே பெயிண்ட்டை ஊத்திக்கிட்டு இருப்பா. இந்த வேலையை பண்ணிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சோடா பொண்ணு பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு கேட்கவும் பேன் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நீ ரொம்ப கேவலமா இருக்க, உன்னை யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளை பிடிக்காத மாதிரி அவளை ரொம்ப கோவப்படுத்தி பேசுறத பார்த்தோன்னே சோடா பொண்ணு ஒன்றும் புரியாத மாதிரி நம்ம கிம்மே பாதிட்டே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு ரொம்ப கோவமா, நீ மட்டும் இப்போ இங்க பொண்ணா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னோட கண்ணத்துல இப்போ ஒரு அடியை போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு மிரட்டுற மாதிரியே சோடாவை பார்த்து மிரட்டவும் சோடா பொண்ணு அழுகுற மாதிரி ஒன்றும் புரியாத மாதிரியே கிம்மே பாதிட்டே நின்றுகிட்டு இருப்பா. இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பேன் பொண்ணு அப்பாடா இப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்திருக்கப்ப அவ போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சோடா பொண்ணு மறுபடியும் ஸ்டோரியை டைப் பண்ணிட்டு இருப்பா. என்ன பண்ணிட்டு இருப்பானா, கிம்மு பையன் இப்போ ஒரு பொண்ணு மேல லவ்ல விழுந்திருக்கா, அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ பாட்டு ஸ்டோரியை டைப் பண்ற எல்லாத்தையும் பேன் பொண்ணு பார்த்துக்கிட்டே, ஐயோ இந்த லூசு பொண்ணு
பொண்ணை வச்சுக்கிட்டு ஒன்றும் வந்து நம்மளால் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக டென்ஷனாக வந்து உட்காந்துருப்பா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பிங்கோட 2 ஃப்ரெண்டுங்களும் வந்து நம்ம சோடா பொண்ணு வந்து ரைட் பண்ண ஸ்டோரியை வந்து இவங்க 2 பேரும் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஸ்டோரி லைன் இருக்குன்னா, கிம்முவேய் வந்து இப்போ வந்து லவ் பண்ணல, அதுக்கு பதிலாக கிம்மு வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து பிங் வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவமா, இப்போ ஏன் இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து எனக்கு வந்து ரீட் பண்ணி என்னை வந்து வெறுப்பாகி கோவமாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து கோவமாக வந்து கத்துறதை பார்த்தோன்னே உடனே அவள் ஃப்ரெண்டும் வந்துட்டு, இப்போ என்ன வே கூட தானே வந்து கிம்மை சேர்த்து வச்சு எழுதக்கூடாதுன்னு நீ வந்து சொல்லி அவளை வந்து மிரட்டின, அதனால தானே அவளே வந்து கதையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கா, அவளை வச்சே வந்து கதையெல்லாம் வந்து எழுதியிருக்காளே, இப்போ இதனால உனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கேட்கறத பார்த்தோன்னே பிங்கும் வந்து ரொம்ப கோவமாக வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. வேக்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து வால்பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னப்போ நம்ம வேயோட ஃபோனில் வந்து கிம்மும் வேயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்கும். இதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பிங்கும் வந்து பார்த்துட்டு, டேய் வே, நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை வந்து நீ உன்னோட ஃபோனில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிங் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வேப்பையை வந்து எதுவும் வந்து பேசாமல் பிங்கே வந்து பார்த்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே பிங்கும் வந்து பார்த்துட்டு, சரி ஓகே நீ வந்து உன்னோட இஷ்டப்படியே வந்து வச்சுக்கோ, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறத பார்த்தோன்னே உடனே வேப்பைன்னு வந்துட்டு பிங்கோட கையை வந்து பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் வந்து நில்லு, நான் வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வேப்பையை வந்து பேச வர்றதை பார்த்தோன்னே பிங்கும் வந்துட்டு இவன் ஏதோ வந்து சொல்ல போகிறான், நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் இவ வந்து பேச விடாம, டேய் நான் வந்து அப்புறம் வந்து பேசுகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிங் வந்து அங்கே வந்து சமாளிச்சுட்டு அவ பாட்டு வந்து கிளம்பி வந்திருப்பா. அதை எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து யோசிக்கிட்டு வர வர வேயோட பிஹேவியர்லாம் வந்து சரியே இல்லை, அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட வந்து மறைக்கிறான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பிங் வந்து சொல்லிக்கிட்டே வந்து வெளியே வரப்ப வெளியே தான் வந்து வேப்பையனும் வந்து பேசுறதுக்காக வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஐயா சாமி என்னை வந்து ஆள விடுறான்னு சொல்லிட்டு அவ பாட்டு வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸில் வந்துட்டு நம்ம சோடா பொண்ணும் வந்துட்டு ஐயா ஜாலி, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு வந்து கிளாஸில் வந்து கத்திக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கேட் பையனும் வந்து பார்த்துட்டு அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா வந்துட்டு நம்ம சோடா பொண்ணு வந்து திரும்ப வந்து கிம்மை வச்சு அவளையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டோரி வந்து எழுதுறத பார்த்தோன்னே நம்ம பேன் பண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஏய் சோடா உன்னை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஒன்றும் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கப்ப கேட் பையனும் வந்துட்டு, ஏய் என்னாச்சுடா ஏன்டா வந்து கத்துறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கவும் நம்ம பேன் பொண்ணும் வந்து கேட்டை வந்து பார்த்துட்டு, நல்ல நேரத்தில் வந்தடா, இங்கே வாடா வாடா, உன்னால தான் இப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப்பே வந்து பண்ண முடியும், உனக்கு வந்து புரியுதான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டை பார்த்து கேட்கவும் கேட் பையனும் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி நம்ம கிம்மே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பேன் பொண்ணும் வந்துட்டு, டேய் உனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐடி வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணி தரேன், நீ வந்து இப்போ என்ன வந்து செய்யணும்னா சோடா எழுதுகிற ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து நீயே வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும், அவளை வந்து எழுத விடாமல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா, அதான் வந்து உன்னோட வேலை, நீ வந்து கவனமாக வந்து பண்ணுவியான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து கேட்டை பார்த்து சொல்லவும் நம்ம கேட் பையனும் வந்துட்டு, ஆமாம் கிம்முக்கு வந்து என்னாச்சு திடீர்னு வந்து பைத்தியம் எதுவும் வந்து பிடிச்சிருச்சா, ஏன் இவன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாத மாதிரி நம்ம கிம்மே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா உனக்கு வந்து என்னாச்சு, நான் வந்து சொல்கிறது வந்து எதுவும் வந்து புரியலையா, ஒன்றுமே பண்ண தெரியாத பூனை மாதிரி என்னையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட் பையனை பார்த்து நம்ம பேன் பொண்ணு வந்து கேட்கவும் கேட் பையனும் வந்துட்டு நம்ம கிம்மை வந்து பார்த்துட்டு, ஆமாம் நான் வந்து பூனை தான், ஆனால் வந்துட்டு ஸ்டோரி எழுதுகிறப்ப அடிக்கடி நான் தான் வந்து குறுக்க வந்து கோளாறு பண்ணுற விஷயம் வந்து உனக்கு வந்து எப்படி வந்து தெரியும்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே பேன் பண்ணு வந்துட்டு, ஐயோ மண்டை மேலே இருக்க கொண்டையை வந்து மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து கேட்டை வந்து பார்க்குறப்ப நம்ம கேட் பையனும் வந்துட்டு கிம்மை வந்து பார்த்துட்டு, நான் ஸ்டோரியை வந்து கிறுக்கு வேலை பண்ணுற எல்லா விஷயமும் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும், ஆனால் வந்து உனக்கு வந்து எப்படி வந்து தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக வந்து கேட்கவும் பேன் பொண்ணு வந்து அப்போ தான் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் வந்து பேன் வந்து எழுதிக்கிட்டு இருக்கப்ப நம்ம கேட் பையன் தான் வந்து விளையாட்டுத்தனமாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து பேனு வந்து பார்த்துட்டு, டேய் என்கிட்ட வந்து விளையாடுறதே உனக்கு வந்து வேலையாக போச்சா, ஏன்டா வந்து என்னோட ஸ்டோரியை வந்து கெடுக்கிற, என்னோட ஸ்டோரியில் வந்து நீ வந்து இன்வால்வ் ஆகாதன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து திட்டியிருக்க எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு, ஐயோ மறுபடியும் வந்து இந்த லூசு பையன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, சரி ஓகே நம்ம வந்து சமாளிப்போம்னு சொல்லிட்டு கேட்டை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து என்னோட தம்பி தானே, உன்னை பற்றி
எனக்கு வந்து எல்லாம் வந்து தெரியும். உன்னை பத்தி தெரியாத மாரி என்கிட்ட வந்து ஏன்டா வந்து பேசுறன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறத பார்த்தோனே, கேட் பையனும் வந்துட்டு டவுட்டா கிம்ம வந்து பார்த்துட்டு, "ஓ! அப்படியான்னு?" சொல்லிட்டு டவுட்டா வந்து கேட்கவும், பேண்ட் பொண்ணும் வந்துட்டு, "ஐயோ! இவன் வேற நம்ப மாட்டேங்கிறானே! சரி நம்புற மாரி பொய் சொல்லுவோன்னு" சொல்லிட்டு கேட்ட வந்து பார்த்துட்டு, "டேய்! நான் வந்து உன்னோட பிரதர் தானே! அப்ப வந்து உன்னை பத்தி எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும்ல. நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்டா. அதனால தான் உன்கிட்ட வந்து இந்த ஹெல்ப் கேட்குறேன். நீ வந்து அண்ணனுக்காக இது கூட வந்து பண்ண மாட்டியான்னு?" சொல்லிட்டு நம்ம பேண்ட் பொண்ணும் வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே, நம்ம கேட் பையனும் வந்து ரொம்ப டவுட்டா நம்ம கிம்ம வந்து பார்த்துட்டு, "டேய்! நீ பண்ற எல்லா விஷயமும் எனக்கு வந்து ஒருத்தவங்கள வந்து ஞாபகப்படுத்துது. நீ வந்து கொஞ்ச நாளா வந்து என்கிட்ட நடந்துக்கிற எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறப்ப, எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸானவங்க ஒருத்தவங்க தான் வந்து ஞாபகம் வராங்கன்னு" சொல்லிட்டு நம்ம கேட் பையனும் வந்து ரொம்ப டவுட்டா வந்து கிம்மே வந்து பார்த்துக்கிட்டே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, பேண்ட் பொண்ணு வந்து நேர்ல வந்துட்டு, "டேய்! நான் சொன்னா நீ வந்து எனக்காக வந்து எதுவும் வந்து செய்ய மாட்டியா? என்னையே வந்து நம்ப மாட்டியாடா? என் மேல வந்து சந்தேகப்படுறியா? எனக்காக இந்த ஹெல்ப் கூட வந்து பண்ண மாட்டியான்னு?" சொல்லிட்டு பேண்ட் பொண்ணு வந்து ரொம்ப அப்பாவியாட்டம் வந்து பேசுறத பார்த்தோன்னே, கேட் பையனும் வந்துட்டு பேனை வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே. நான் வந்து உன்னை வந்து நம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறத பார்த்தோன்னே, பேண்ட் பொண்ணு வந்துட்டு, "என்ன இவன் வந்து ஒரு பதிலும் வந்து சொல்லாம போயிட்டு இருக்கான். அப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டானா? இருடா இருன்னு" சொல்லிட்டு நம்ம கேட் பையனை வந்து மிரட்டுற மாதிரி பேண்ட் பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்ன வந்து பண்ணுவான்னா, "நீ மட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ வந்து யாருக்கும் தெரியாம ஒரு கடையில் வந்து வேலை பார்க்குற பார்த்தியா, அதை வந்து உன்னோட ஓனர் கிட்ட வந்து மாட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயே வந்து மாட்டி விட்டுருவேன். உனக்கு வந்து பரவாயில்லையான்னு" சொல்லிட்டு பேண்ட் பொண்ணு வந்து மிரட்டுற மாதிரியே வந்து மெசேஜ் பண்ணுறத பார்த்தோன்னே, கேட் பையனும் வந்து அந்த மெசேஜை வந்து பார்த்துட்டு எதுவும் வந்து பேசாமல் அமைதியாக வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் இப்படி வந்து போகிறத பார்த்தோன்னே பேண்ட் பொண்ணு வந்துட்டு, "என்ன பதில் சொல்லாமல் அவன் பாட்டு வந்து போகிறான். ஓ! என்னையே வந்து நீ வந்து அவாய்ட் பண்ணுறியா? இருடா இரு. உன்னை எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுமேன்னு" சொல்லிட்டு பேண்ட் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் வந்து மெசேஜ் பண்ணுவா. "டேய் திருட்டு பூனை! நீ வந்து யாருக்கும் தெரியாமல் உன்னோட வயசை வந்து மறைச்சு வச்சுட்டு நீ பாட்டு வேலை பார்க்குறீல, அதை வந்து உன்னோட ஓனர்கிட்ட வந்து மாட்டி விடவான்னு" சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னே, கேட் பையனும் வந்து மெசேஜை வந்து பார்த்துட்டு, இவனுக்கு வந்து திடீர்னு வந்து என்னாச்சு, ஏன் லூஸ் மாதிரி வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாத மாதிரி திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறப்ப, நம்ம கிம் பையனும் வந்து வெளியே வந்து நம்ம கேட்டோட முன்னாடி வந்து நிற்கவும், ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண்ணிமைக்காமல் ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்க சோடா வந்து பாதியிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப, நம்ம பேன் பண்ணுவோன்ட்டு, "டேய் நீ மட்டும் சோடா எழுதுகிற ஸ்டோரியை வந்து இப்போ வந்து நிப்பாட்டலனா, நான் வந்து உன்னோட கடைக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கேன், உள்ளே வந்து போகுவான்னு" சொல்லிட்டு பேன் பண்ண வந்து மெசேஜ் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னே, கேட் பையனும் வந்து இதை வந்து பார்த்துட்டு, ஐயோ இவன் தொல்லை வேற தாங்க முடியலேன்னு சொல்லி யோசிக்கிட்டே வந்து சோடா வந்து பார்த்துட்டு, "ஏய் சோடா, நீ லூசு மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து எழுதிட்டு இருக்கீல, அதை வந்து நிப்பாட்டுன்னு" சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே, சோடா பொண்ணு வந்து திரும்பி கேட் பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "முடியாது, நான் வந்து நிப்பாட்டலாம் முடியாதுடான்னு" சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்து சொல்லிட்டு அவ பாட்டு வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. கேட் பையன் வந்துட்டு, ஐயோ இவ ஒருத்தி லூசு மாதிரி வந்து பண்ணுறாளேன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து ஃபோனை வந்து பார்க்குறப்ப, நம்ம பேன் பொண்ணு வந்து கடைக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஃபோட்டோவை வந்து நம்ம கேட்டுக்கு வந்து சென்ட் பண்ணவும், கேட் பையன் இதை வந்து பார்த்துட்டு, ஐயோ இவன் தொல்லையும் தாங்க முடியலையே, ரெண்டு லூசி வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட் பையனும் வந்து யோசிக்கிட்டே, சோடா நீ வந்து டைப் பண்ணுறதை நிப்பாட்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் வந்து பண்ணுற எல்லா லைனையும் வந்து இடையில இடையில வந்துட்டு நம்ம கேட் பையனும் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பான். இவன் வந்து பண்ணுறத பார்த்தோன்னே சோடா பொண்ணு வந்துட்டு, "ஓ நீ வந்து இப்படி வந்து பண்ணால் நான் வந்து என்னை ஸ்டோரியை வந்து நிப்பாட்டிடுவேன்னு நினச்சியா, நான் வந்து மறுபடியும் வந்து டைப் பண்ண வேண்டான்னு" சொல்லிட்டு டைப் பண்ணுறப்ப கேட் பையன் வந்துட்டு, "நான் சொல்கிறதே இவன் வந்து கேட்டுக்க மாட்டேங்கிறா, புரிஞ்சுக்க மாட்டேறாளேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவன் வந்து சோடா டைப் பண்ணுற லைன்லேயே வந்து லூசு மாதிரி இவனாக வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இதே எல்லாத்தையும் சோடா பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக வந்து பார்த்துட்டு, "டேய் திருட்டு பூனை, உனக்கு வந்து என்னடா வந்து பிரச்சனை, நான் வந்து பண்ணால் நீ ஏன்டா வந்து குறுக்க குறுக்க வந்து வரேன்னு" சொல்லிட்டு இவ வந்து கோவமாக வந்து கத்துறதை பார்த்தோன்னே, உடனே கேட் பையனும் வந்துட்டு, "மிஸ் மிஸ், இவ வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறான்னு" சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து மாட்டி விடவும், டீச்சரும் வந்து, "ஓ இப்போ வந்து மாட்டிக்கிட்டியா, படிக்க சொன்னால் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறியான்ட்டு" கிம்மோட டீச்சரும் வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறப்ப, அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதில் கிம்மோட பேர் இருக்கதை பார்த்தோன்னே, "ஓ நீ கிம்ம வச்சு தான் வந்து ஸ்டோரி எழுதுறியா, அப்போ வந்து எழுது, நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு ஒன்றும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக வந்து போய்கிட்டே இருக்கப்ப அழுதுகிட்டே வந்து போவாங்க. இதே எல்லாத்தையும் வந்து கேட் பையனும் சோடா பொண்ணும் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்றும் புரியாத மாதிரி வந்து பாதியிலே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ சோடா வந்துட்டு, "டேய் திருட்டு பூனை, ஏன்டா வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கா, உனக்கு வந்து என்ன வேணும், ஏன் வந்து டீச்சர்கிட்ட வந்து என்ன வந்து மாட்டி விட்டேன்னு" சொல்லிட்டு சோடா வந்து
கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து என்ன சொல்கிறது தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே சோடாவை வந்து பார்த்துட்டு ஒன்று ஸ்டோரி எழுத விடாமல் தடுக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு ஒரு லூசு பையன் வேற என்ன வேற வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான், அதனால தான் இப்படி வந்து பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து எதுவும் சொல்ல முடியாமல் நம்ம சோடா பொண்ணே வந்து பாதியிட வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே சோடா வந்து ரொம்ப கோவமா இப்படி தான் முன்னாடி வந்து நானும் பேனும் வந்து ஸ்டோரியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப குறுக்க பூனை மாதிரி வந்து தடுத்துக்கிட்டே இருந்த, இப்பயும் அதே வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதாண்டா வேணும் சொல்லி தொலைடான்னு சொல்லிட்டு சோடா வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே ஐயோ இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது, இவ வேறு லூஸாச்சே, லூஸு மாதிரி வந்து புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு கேட் பையனும் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே சோடா பக்கத்தில் வந்துட்டு ஏய் அங்கே பாத்தியா பிங் வந்து இல்லவே இல்லை பாரு, அவளுக்கு மட்டும் நீ மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஸ்டோரி எழுதுறன்னு தெரிஞ்சா அவள் வந்து என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தியா, அதான் உன்னை வந்து நான் தடுத்தேன், அதுக்காக என் மேலே வந்து கோவப்படுவியான்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையனும் வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோன்னே சோடா பொண்ணு வந்து ஒன்றும் புரியாத மாதிரி கேட்டே வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இங்கே பிங்கும் வந்து வேக்கிட்ட வந்து எப்படியாவது வந்து தப்பிக்கணும், எனக்கு வந்து ஒரே ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்கவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு உனக்கு வந்து ஏதாவது வந்து நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஆக்ட் பண்ணு, அதை வந்து நம்பிக்கிட்டு உன்னை விட்டு வந்து போகாமல் உன் கூடவே வந்து இருப்பான், எப்படி இருக்கு என்னோட ஐடியான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஐடியா கொடுக்கறத பார்த்தோன்னே பிங் வந்துட்டு நல்ல ஐடியாவாக இருக்குது, எப்படி இப்படி தான் வந்து இருமணுமான்னு சொல்லிட்டு அவளும் வந்து இருமியெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருப்பா. இங்கே கிளாஸில் வந்து டீச்சர் வந்துட்டு சாரிப்பா ஒரு எமர்ஜென்சி வேலை வந்துச்சு அதான் வந்து அங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறத பார்த்தோன்னே சோடாவும் வந்துட்டு கிளாஸை வந்து கவனிக்காமல் டீச்சர் சொல்கிற சம்மை வச்சு இவ ஸ்டோரியில் வந்து இருக்கிற கேரக்டர்லாம் வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டயக்ராமை வந்து வரைஞ்சி பார்ப்பா. அதில் வந்துட்டு நம்ம கேட்டுக்கு வந்து கிம்மை தான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ பாட்டு வந்து கத்துறதை பார்த்தோன்னே கிம்மோட கிளாஸ் டீச்சர் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து கிம்மை வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கத்துறதை பார்த்தோன்னே கேட்டும் சோடாவும் வந்துட்டு ஒன்றும் புரியாத மாதிரி டீச்சரே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோடா பொண்ணு வந்து திரும்பி வந்து நம்ம கேட்டை வந்து பார்த்துட்டு டேய் எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு வந்து கிம்மனா வந்து ரொம்ப பிடிக்கும்ல, நீ வந்து யாருக்கும் தெரியாமல் அவனை வந்து சீக்கிரட்டாக வந்து லவ் பண்ணுற, அதானே வந்து உண்மை, அதனால தான் எங்களை வந்து ஸ்டோரி எழுத விடாமல் நீ வந்து தடுத்துக்கிட்டு இருக்க, இதுதானே வந்து கரெக்டு, நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு சோடா வந்து கொஷின் கேட்கறத பார்த்தோன்னே கேட்டு வந்துட்டு அட இவ வந்து ஒரு சரியான லூஸா இருப்பாளா, அவள் வந்து என்னோட அண்ணன்ட்டு இவகிட்ட வந்து எப்படி வந்து சொல்லி சமாளிக்கிறது, என்னால் வந்து இவகிட்ட வந்து போராட முடியல, கடவுளே என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து எதுவும் வந்து பேச முடியாமல் சோடாவே வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்து பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.